ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதாவது சம்பங்கி மாலை கையிலால் கட்டுறது. நிறைய பேருக்கு பூ கட்ட தெரியாது இல்லையா? எப்படி பூ கட்டுறது தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. எனக்கும் பூ கட்ட வராது. நார்மலாக பண்ணுவாங்க இல்லையா? கையில் நூல் எடுத்து இது பண்ணி பின்னி போடுவாங்க இல்லையா? அது வந்து எனக்கு வராது. அதனால் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு சப்போர்ட்டிங்காக நிறைய பேர் சேர் கூட வச்சு கட்டலாம். இல்லை ஒரு எதுலையாச்சுன்னா போட்டு இந்த மாதிரி கிரிப்னஸ் வரணும். அந்த நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளோடைய அந்த இது இருக்குது, ட்ராவில் வந்து போட்டு நான் கட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நாலு இதுவாக எடுத்துக்கணும். 4 நூல், அதாவது 4ஆக பிரித்து எடுத்துக்கணும். நூலாக வந்து நல்லா திக்னஸ் வரும். அப்போ தான் முடிச்சு போட்டால் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சிங்கிள் நூலில் பண்ணக்கூடாது, 2 நூலையும் பண்ணக்கூடாது. 4 இல்லை நீங்கள் எவ்வளோ 7 நூல் எடுத்து நல்லா திக்காக போட்டுறீங்களோ அது மாதிரி போட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு இது மாதிரி முடிச்சு போட்டுகிட்டே வரணும். அது பின்னி அது உள்ள பூ வந்து அந்த உள்ளே வந்து நுழைச்சிட்டு முடிச்சு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அழகாக அந்த பார்க்குறதுக்கு அந்த மாலை வந்து அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போடுறோம் இல்லையா, அது மாதிரி பாருங்கள் எப்படிலாம் நான் பண்ணுறேன்ட்டு. ஃபஸ்ட் டைம் பாருங்கள். உள்ள பூ வைப்பேன் இல்லையா, அந்த நடுவில் வந்து அந்த உள்ள நூலில் வச்சு இப்படி உள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் நூலை வந்து மேலக்க எடுத்து போட்டு நம்ம இப்படி மாதிரி முடிச்சு எடுத்து போடணும். இந்த மாதிரி ஈஸியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது ப்ராக்டிஸ் ஆகிடும். நல்லா கவனித்து பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. மேலே வந்து நூல் வந்து மேலே போடணும். மேலே போட்டால் தான் அது சரியாக வரும். பூ வந்து உள்ளே வச்சுட்டு மேலே நூல் போட்டு இழுத்துக்கணும். இது மாதிரி இழுத்துட்டே வந்தீங்கன்னா மாலை வந்து சூப்பராக வரும். நம்ம கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது கட்டி முடிச்சோன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் உள்ளன் வேணுமோ அந்த கலர்ஸ் உள்ளன் நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து போட்டு நீங்கள் இது மாதிரி மாலையாக கட்டலாம். இந்த மாலையே எது கட்டலான்னா, நம்ம சிலையை வச்சுருப்போம் இல்லையா, சாமி சிலை வச்சுருப்போம், படங்கள் வச்சுருக்கோம், அதுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் கட்டி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம கையாலே நம்ம அழகாக மாலை வந்து கட்டி போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த ரத்ன மாலை அது சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வரும். இது வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாலைகள் எல்லாம் கோவிலெல்லாம் விற்பாங்க. சுவாமி கூட போட்டிருப்பாங்க. உற்சவர் மூர்த்திக்கெல்லாம் போடுவாங்க. நிறைய சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் மாலையெல்லாம் போட்டு கோவிலெல்லாம். இது நம்ம கையால் நம்ம பண்ணி நம்ம சாமிக்கு போடும்போது நமக்கு கிடைக்கிற மன திருப்தி வேறு எதுலேயும் நமக்கு கிடைக்காது. இது மாதிரி மாலை கட்டி உங்கள் கையாலே மாலை கட்டி சாமிக்கு போடுங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அது கலராக எடுங்க. க்ரீன் எடுங்க, ரெட் கலர் எடுங்க. அப்புறம் பார்த்தீங்களா, ஐயப்பனுக்கு எவ்வளோ அலங்காரமாக மாலை போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். என் ஹஸ்பண்ட் மலைக்கு போகிறனால ஐயப்பன் படம் வச்சு தனியாக பூஜை பண்ணுவோம். ஏர்லி மார்னிங் ஈவினிங் எல்லாம் பூஜை பண்ணுவோம். பாருங்கள், நம்ம கையால் சுவாமிக்கு போடும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க சுவாமி படங்களுக்கு போடுங்க. See you, bye.